வணக்கம். இது ஸ்ரீ ராஜரிஷி ஜோதிடம். நான் உங்கள் அசோக்குமார். எல்லா வல்ல இறைவனை வேண்டி இக்கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதம் அணிந்து 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பொது பலன்கள் வரிசையில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது மீன ராசி. உங்கள் ராசி அதிபதி 2லேயே இருக்கார். மாத கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும். ஓகேங்களா? இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவ அதிபதி 10ஆம் வீட்டில். அப்போது ராசி அதிபதி 2. அப்போ 2, 6, 10ங்கிற சம்பந்தம். ஓகேங்களா? 2ஆம் பாவ அதிபதி உங்கள் ராசிக்கு அவர் 10ஆம் வீட்டிலே இருக்கார். அந்த உங்கள் ராசி நாதன் குரு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலே இருக்கார். அப்போது இந்த மீன ராசி மீன லக்ன நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதத்தில் துவக்கத்தில் இருந்தே அவங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். தொழில் மூலமான வருமானங்கள், குடும்பத்தில் ஒரு புது நபர்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். இவ்வளோ நாள் குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். தாயாரின் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள், இந்த ஐடி துறை சம்பந்தமான, இன்ஜினியரிங் சம்பந்தமான துறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், சிறப்பான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 10ல் இருக்கிறாரு. அரசாங்க கருவூல துறையில் இருக்கவங்க, நிதி சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் அரசாங்கம் சம்பந்தமான துறையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனையில் இருக்கார். 2 செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலே இருக்காரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் உங்கள் ராசிக்கு 10லேயே இருக்கார். அப்போ 2, 6, 10 சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சுங்கிறது ஒரு வாய்ப்பாக இருந்தாலும், மாத கிரகங்கள், மாத கோச்சார காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்கள் தங்களுடைய மாத வரும் இந்த டிராவல்ங்கிற விஷயங்கள்ல வரும்போது அது ஒரு ஆர்டர்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. உங்கள் ராசிக்கு 2ல் குரு இருக்காரு. ராசியாதிபதி குரு 2ல் இருந்து அவர் செவ்வாயோட வீட்டில் இருக்காரு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2 செவ்வாய், மாத கிரகமான செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். குருவோட வீட்டிலே இருக்கார். அவர் குருவோட பார்வையிலையுமே இருக்கார். அப்போ குரு செவ்வாய் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நீங்கள் இந்த ஷேர் ட்ரேடிங்கில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஷேர் ட்ரேடிங்கு, பிட்காயின் சம்மந்தமான விஷயங்கள், இல்லை இந்த அவங்க சீட்டு போடுறாங்க, இந்த இடத்துல சீட்டு போடுறாங்க, நல்லா பிடிக்கிறாங்க, மாதம் கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி போடாதீங்க. இதிலெல்லாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தாங்க இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அதனால் இந்த விஷயங்களில் மட்டும், ஏன்னா ராகு உங்களுடைய ஆசைகளை தூண்டி விடக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க. புரியுதுங்களா? உங்கள் ஆசையை தூண்டி விடக்கூடிய அமைப்புகள் இருக்க. அப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அசையா சொத்துக்கள். அது எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடு வாங்கிறது, இல்லை நிலம் சம்மந்தமான இடங்கள்ல நிலம்ங்கிற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக அந்த இடம் எப்படி இருக்குது, தண்ணி வருதா வரலையாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. இடம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இடத்த போய் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிட்டு அந்த இடத்துல தண்ணி வருது, ஐயோ தண்ணி வருதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போது அந்த இடத்துல நீங்கள் கவனம் எடுத்து இடம் வாங்கிறது, இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு கார் வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வாங்கலாம். ஏன்னா ராகு டிராவல் சம்மந்தமான விஷயங்கள் குறிக்கக்கூடிய காலப்புருஷனுக்கு 3ஆம் வீட்டில் தான் திருவாதிரை நட்சத்திரம். புரியுதுங்களா? அது ராகுவோட நட்சத்திரம். சிவபெருமான் அதுக்கு உண்டான அதிபதி. அப்போது அந்த டிராவல் சம்மந்தமான விஷயங்கள், பெரிய வாகனங்களை குறிக்கக்கூடிய ராகு உங்கள் ராசியிலே 4ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கார், புதனோட சாரத்தில் இருக்கார். அப்போது வண்டி வாங்குகிற விஷயங்களில் கார் சம்மந்தமான வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுவும் வெளிநாட்டு சம்மந்தமான கார்கள். புரியுதுங்களா? இல்லை ஒரு லக்ஸரி கார் வாங்குறது, மினிமம் சைஸில் நீங்கள் வாங்கலாம். காருங்கிறது எப்படி வேணாலும் வாங்கலாம் உங்களுக்கு.
ஸோ இந்த கார் சம்மந்தமான விஷயங்கள், டூ வீலர் அதிகபட்சமான விலை கொடுத்து டூ வீலர் வாங்குறவங்க இருக்காங்க இந்த மீனராசி, மீன லக்ன அன்பர்கள். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். அதை விட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது காசை கொடுத்துட்டு ஏமாறத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆசையை தூண்டக்கூடியது ராகு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆசையை தூண்டக்கூடியது ராகு. அந்த ராகு உங்கள் ராசியிலே இருக்காரு. அவர் 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி, வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள், உறவு சம்மந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்போது இது சார்ந்த விஷயங்கள்ல புதன் பார்த்தீங்கன்னா கடனும் வாங்க வைக்கும். கலபுருஷனுக்கு 6ஆம் பாவதி புதன், அவர் கடனும் வாங்க வைக்கும். புதன் சாரத்திலேயே இந்த ராகு பகவான் போயிட்டுருக்கார். அப்போது கடன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கவனத்தை கொடுக்கும். கடனை வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை வாங்கி இதில் போட்டால் இந்த காசு டபுள் ஆகும், இதை அடைச்சிடலாம், அப்படி அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு எதுலேயுமே கையை வைக்காதீங்க. இருக்கிறத வச்சு இந்த காலகட்டத்தில், ஏன்னா உங்களுக்கு 7 நாட்டு சனி பகவானுடைய அமைப்பில் போயிட்டுருக்கிறீங்க. அதுவும் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார், விரய சனியாக இருக்கார். ஓகேங்களா? தலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கார். அப்போது இது எல்லாத்தையும் உங்கள் ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் எடுத்து யோசிச்சு முடிவு பண்ணணும். அவர் ராகுடைய சாரத்தில் தான் போயிட்டுருக்காரு. அப்போது சனியும் பெரிய கிரகம், ராகுவும் பெரிய கிரகம். அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கவனம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத தொழிலில் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஈடுபட வைக்கும், ஆசையை தூண்டும் ராகு. சும்மா இருந்தால் கூட ராகு ஆசையை தூண்டி உங்களை கொண்டு போய் லாக் பண்ணும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 6ஆம் பாவ தசை நடக்குதான்னு பாருங்கள், சூரிய தசை நடக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா, உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர தசை நடக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா, உங்கள் ராசிக்கு சனி பகவான் 12ஆம் அதிபதி தசை நடக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த 6, 8, 12ங்கிற தசைகளில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இந்த தசைகள்லாம் நடக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்திட்டீங்கன்னா உங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் கடனை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் கொண்டு போய் லாக் ஆகும். ஏன்னா 6ஆம் பாவதி 10ல் இருக்கார். அப்போ தொழிலுக்காக கடனை வாங்க வைக்கும். இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர்கிட்ட கடனை வாங்க வைக்கும். 3ஆம் நபர்கிட்ட கடனை வாங்க வைக்கும் ராகு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க மீன ராசி, மீன லக்ன அன்பர்களுக்கு. வேலை செய்கிறவங்களும், குறிப்பாக வேலை செய்கிறவங்க கடனை எவ்வளோ தூரம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சிகளை எடுத்துங்க, உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியாகும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கார். புரியுதுங்களா? உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கார் சுக்கிரன். அதே மாதிரி 8ஆம் பாவாதிபதி 3, 8 சம்மந்தம் வருது. அப்போது இந்த 3, 8ங்கிறது ஆயுள் சம்மந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடியவையா. அப்போ உங்களுடைய முயற்சிகள் திடீர் வெற்றி அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், 8ஆம் பாவாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 7 கூடனும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே இருக்கார். புதன் பாக்கியாதிபதி 10ல் இருக்கார். அப்போது தொழில் மூலமான விருத்திகளை கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது உங்களுடைய சுய தொழிலில் யாரையும் பார்ட்னருன்னு நம்பி நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 9ல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் பாவாதிபதியோடு சேர்ந்து வேற இருக்கார். புரியுதுங்களா? அப்போது மனைவி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வாயை வச்சு சும்மா இருக்கணும். ஏதாவது ஒன்று பேசி வம்பு வளர்த்துக்குவீங்க வீட்டில், குடும்பத்தில். உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. அது மாதிரி இருந்துக்கிட்டிங்கன்னா நாவடக்கம், உங்களுக்கும் நாவடக்கம் இருந்ததுன்னா குடும்பத்தில் குழப்பம் வராது. இல்லை குழப்பம் உங்களாலே அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். அதனால் மன வருத்தங்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த மாதம். புரியுதுங்களா? அப்போது இந்த மீனராசி, மீன லக்ன நண்பர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் நாவடக்கத்தோடு கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக கொடுக்கும். தை மாதத்துக்கு அப்புறம் இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் வந்துடுவார். 6ஆம் அதிபதி 11க்கு வந்துடுவார். புரியுதுங்களா? தை மாதத்தில், அதாவது ஜனவரி 15ஆம் தேதி அவர் பெயர்ச்சியாகி உங்கள் மகர ராசிக்கு வந்துடுவார்.
தை மாதம். அப்போது உங்களுக்கு அந்த மாத கிரகமான சூரியன் 11ஆம் வீட்டுக்கு வரும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் மூலமான அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். மேலதிகாரியுடைய இது நாள் வரை இருந்த பேச்சுவார்த்தைகளில் தடங்கள் இருந்ததுன்னா அவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கும்போது நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு. இந்த மீனராசி மீனலுக்கு நண்பர்களுக்கு ரியல் எஸ்டேட்டு, இந்த புரோக்கர் சம்பந்தமான ஒரு ஏஜென்சி ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு, கமிஷன் ஏஜென்ட் நடத்துகிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்கும். மீனராசி மீனலக்கு நண்பர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.